யா போன வாரம் என் பொண்டாட்டிக்கு வயிற்று வலி. நைட்டு 10 மணி இருக்கு, ஏனுங்கோ போய் கொடையில போய் சோடா வாங்கிட்டு வாங்கோனா. சரி பொண்டாட்டி அலறாளேன்னு கடைக்கு சோடா வாங்க போறேன். அந்நேரம் பார்த்து என்னோட மாணவன் சைக்கிள் வந்தான். மரியாதை சங்குன்னு சைக்கிள் விட்டு இறங்கிட்டு, சார் வணக்கம் சார் அப்படின்னா. வணக்கப்பா வணக்கம் சார். இன்னாரத்துக்கு எங்க சார் இங்க அப்படின்னா. ஒண்ணு இல்லடா சோடா வாங்கலான்ட்டு வந்தேன்னா. சார் இன்னாரத்துக்கு சோடாவா? பார்ட்டியாட்டா இருக்குது. பசங்க எப்படி முன்னேறாம பாத்தீங்களா? டே 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 பொண்டாட்டிக்குடா சோடா, எனக்கு இல்லடானா. பொண்டாட்டிக்கா? அப்ப 2 பேர் சேர்ந்தா பசங்க வேலை பாரு சார். அதோட விட்டானா மறுநாள் காலையில பள்ளிக்கூடத்தில் போய் எல்லாத்துக்கிட்டமே டே சோடாவாதியாரா, டே சோடாவாதியாரா, டே சோடாவாதியாரு சொல்லி இன்னத்து நிலைமையில எனக்கு பள்ளிக்கூடத்துல சோடா புட்டி வாத்தியார் தான் பேரு. பட்ட பேர் எங்களுக்கு வச்சாலும் கூட இந்த மாணவர்கள் பட்டம் வாங்கி போகணும்னு நினைக்கிறான் பாத்தியா ஆசிரியர். சபாஷ். ஒரு சில ஆசிரியர்கள் எப்படி தெரியுமா ஐயா இருக்காங்க? தாங்கிட்ட படிக்கிற மாணவன் தாங்கிட்ட டியூஷன் வந்தாதான் அவனுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் போடுவேன் அப்படின்னு பயமுறுத்துற ஆசிரியர்கள் எத்தனையோ பேரியா. ஐயா பாப்பா ஊசி போட்ட டாக்டர் பார்த்து மிரண்ட மாதிரி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு ஓடுவாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஊசி போட்டுட்டு பீசு வாங்குவார். அதில் மருத்துவம் இல்லை. இந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா அந்த ஊசி போடுறது வலிக்குது இல்லையா, அந்த வலியை பார்த்து பயப்படுது. சரி வாத்தியாருங்கிறவங்க வந்து டியூஷனுக்கு கூப்பிடுறது இல்லை, பெத்தவங்க தான் கொண்டு வந்து விடுறாங்க, டியூஷன் எடுக்கிறாங்க. ஐயா நான் இப்ப 2 சூடம் வாங்கியாரேன். ஒரு சூடம் இவர்கிட்ட கொடுக்குறேன், இன்னொரு சூடம் நான் வச்சுக்கிறேன். ஒரு சில வாத்தியார்கள் நான் இப்படி டியூஷனுக்கு கூப்பிடுறாங்க நான் சொல்றேன், இவர் கூப்பிடலைன்னு சொல்றாரு. இந்த இடத்துல அந்த சூடத்தை ஏத்துறையா, அவரையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க, நானும் சத்தியம் பண்றையா. சபாஷ். நான் சொல்றேம்மா, எனக்கே தெரியுமா, தாங்கிட்ட டியூஷன் வச்சுக்கலன்னா அந்த பையன் மேல வெறுப்பை காட்டக்கூடிய ஆசிரியர் இருக்கிறாங்க. நானே சொல்றேன். ஆனா எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்லை, சில ஆசிரியர். ஐயா பிறந்தவுடன் நமக்கு கிடைக்கும் தாயிடம் தாளாட்டு, அது நமக்கு புரியாது. இறக்கும் போது நமக்கு கிடைக்கும் பிள்ளையிடம் நீராட்டு, அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த தாளாட்டுக்கும் நீராட்டுக்கும் இடையிலே இந்த மக்கள் சமுதாயத்திடமிருந்து கிடைக்குதே பாராட்டு. அந்த பாராட்டை பெற்றுத்தரவங்க தான் ஆசிரியர்கள். ஓகே. பாராட்டு மட்டும் ஆசிரியர் கொடுக்கறது இல்லையா, சில சமயம் திட்டுவாங்க, சில சமய தலையில கொட்டுவாங்க, சில சமயத்தில் அடிப்பாங்க, சில சமயத்தில் உதைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு ஆசிரியர் கொடுக்கறாங்க தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணுங்கிற காத்தாயா கொடுக்கறாங்க. சரி ஒண்ணு இல்லைங்க. 4வது படிக்கிற போது எனக்கு வீட்டு பாடம் எழுதணும்னா ரொம்ப பிடிக்காது, எப்பவுமே எழுத மாட்டேன். ராமலிங்க வாத்தியார்னு ஒரு வாத்தியார் எங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தாரு. அவர் ஒரு நாள் கூப்பிட்டு 50 பேர் பசங்க இருக்கிற போது என்னை கூப்பிட்டு அடிச்சிட்டாரு. அடிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அட இந்த ஆளு இத்தனை பசங்க முன்னால் நம்மளை கேவலப்படுத்திட்டாரே, இந்த ஆளை ஏதோ ஒன்று பண்ணணுமையான்னு நான் நினைச்சேன். அந்த வயசுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினேன். அவர் சாயந்தரம் பக்கத்தூருக்கு மாந்தோப்பு வழியா போவார். போகும்போது நான் அதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். அவர் போறாரு, ராமலிங்கம்னு. அவர் திரும்பி பார்த்தாரு, போயிட்டாரு. ஒரு 2 எட்டு மறுபடியும் டே ராமலிங்கம்னு திரும்பி பார்த்தாரு, போயிட்டாரு. போடா ராமலிங்கம்னு அவர் கம்முன்னு போயிட்டாரு. மறுநாள் காலையில் வகுப்புக்கு வந்தாரு. வந்துடனே முதல் பீரியடு பசங்களை எல்லாம் பீட்டிக்கு போய் விளையாடுங்க பண்ணிட்டார். பீட்டிக்கு போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தனபால் இங்கே வான்னு கூப்பிட்டாரு. சாருண்ணே நேற்றுக்கு என்ன பண்ண சாயந்தரம்னாரு. சார் ஒன்றும் பண்ணல சார்ண்ணே. இல்லடா நான் சாயந்தரம் போகையில் ராமலிங்கோன்னு ராமலிங்கோன்னு டே ராமலிங்கோன்னு போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தனபால் இங்கே வான்னு கூப்பிட்டாரு. சாருண்ணே நேற்றுக்கு என்ன பண்ண சாயந்தரம்னாரு. சார் ஒன்றும் பண்ணல சார்ண்ணே. இல்லடா நான் சாயந்தரம் போகையில் ராமலிங்கோன்னு ராமலிங்கோன்னு டே ராமலிங்கோன்னு போடா ராமலிங்கோன்னு நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் ராமலிங்கம் தான்டா, நான் உன்னோட நண்பன்டா, உனக்கு பிரியம், என்னை டேன்னு தான் கூப்பிடணும்னா இனிமேல் டே ராமலிங்கம்னா கூப்பிடுறா, அதை பத்தி எனக்கு வருத்தம் இல்லடா. நீ அந்த உணர்ச்சி வச போட்டு டேன்னு சொல்லும் போது அந்த கிளையை பிடிச்சிட்டு இருந்த கையை விட்டுருந்தேன்னு வச்சுக்கடா, அதுக்கு நான் தாண்டா வருத்தப்படுவேன். அதனால உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன்டா, உன்னை மறுபடியும் அடிப்பேன், நீ வீட்டு பாடம் எழுதுற வரைக்கும் அடிப்பேன்னு சொன்னாரு.
ஒரு ஆசிரியர் கீழே விழுந்துருவேன் நினைச்ச உடனே தான் அந்த மாணவன் அங்க விழுந்துட்டான். என்னை நீ ஒரு முறை அல்ல 100 முறை ராமலிங்கம் என்று கூப்பிட்டு பார், நான் கோபித்துக் கொள்ள மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை திட்டுவேன். காரணம், வைரத்தை கூட பட்டை திட்டினால்தான் அது ஒளி வீசுகிறது. உன்னை கூட நான் திட்டினால்தான், உன் தலையிலே கொட்டினால்தான் நீ வாழ்க்கையிலே ஒளி வீசுவாய் என்று இவரை பட்டை திட்டிய வைரமாக அனுப்பி வைத்ததால் தான் இன்றைக்கு ஒரு ஆசிரியராக வந்து ஒரு தனபால் இங்கே உரையாற்றி கொண்டிருக்கிறார். ஆசிரியருங்கிற யார் தெரியுங்களா? ஒரு கைகாட்டி மாதிரி. ஒண்ணு இல்லைங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு வர்றேன். தெற்கு திசை பார்த்து பொள்ளாச்சி 40 கிலோமீட்டர் ஒரு கைகாட்டி நிக்குது. அது நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்றது இல்லை. அது போலதாயா ஒரு வழி பயணத்துக்கே ஒரு வழிகாட்டி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பயணத்துக்கு ஆசிரியர் என்பவர்கள் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு நல்ல ஏணிப்படி. அத்தகைய ஆசிரியர்களுக்கு தான் என் மனசுல முதலிடம் கொடுப்பையா. நானும் ஒரு முனிசிபல் ஸ்கூல்ல தான் 12ஆம் வகுப்பு படிச்சேன். வாத்தியாரு வர்றதே இல்ல, எப்போ ஒரு நாள் மட்டும்தான் வருவாங்க. வாரத்துல 2 நாள் வருவாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தேன், வாத்தியாரு வரவே இல்லை சார். நானும் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து தான் நான் வந்தேன். 150 ரூபா ஃபீஸை கட்டி டுட்டோரியல்ல போய் படிச்சேன் சார். அதுல படிச்சு நான் அன்னைக்கு 12th 1000 மார்க் வாங்கினேன். இதே அந்த சில ஆசிரியர் கடமையை உணர்ந்து சரிவர செஞ்சிருந்தா நிச்சயமா நான் அன்னைக்கு ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மாணவியா வந்திருப்பேன். அதை தடுத்தது யாரு சார்? அந்த கடமை தவறிய ஆசிரியர்கள் தான் நான் சொல்றேன். ஐயா, என்னமோ இவங்க எல்லாம் கிளாஸுக்கு வந்து பாடம் சொல்லிக் கேட்குற மாதிரி, நாங்க என்னமோ சொல்லிக் கொடுக்காத மாதிரி இந்த ஒரு டீச்சரே வந்து சொல்லுது. அதுதான் நம்மளால தாங்க முடியல. நான் பாடம் எடுக்கிற கிளாஸ்க்குள்ள போறேன், மாணவங்க மற்றவங்களை துன்புறுத்த. ஐயா, என்னமோ இவங்க எல்லாம் கிளாஸுக்கு வந்து பாடம் சொல்லிக் கேட்குற மாதிரி, நாங்க என்னமோ சொல்லிக் கொடுக்காத மாதிரி இந்த ஒரு டீச்சரே வந்து சொல்லுது. அதுதான் நம்மளால தாங்க முடியல. நான் பாடம் எடுக்கிற கிளாஸ்க்குள்ள போறேன், மாணவன் கேட்கிறான், சார் மற்றவங்களை துன்புறுத்துறது பாவச் செயலா இல்லையா சார்னு கேட்டான். நான் சொன்னேன், சத்தியமா பாவச் செயல்ரா, ஒருத்தர் துன்புறுத்துறது மிகப்பெரிய பாவச் செயல்னா. அப்புறம் சார் பாடம் எடுத்து எங்களை கொள்றீங்க, கம்முன்னு போங்க. ஒண்ணு இல்லைங்க, பரீட்சையில பேப்பரை திருத்தி கொடுத்தேன், ஃபெயிலா போயிட்டான். ஏன்டா ஃபெயிலா போயிட்டானே? 55னா. நீ வாங்கின மார்க் 5டா, ஏன்டா ஃபெயிலா போனேன்? 55னா. உங்களுக்கு 55னா தெரியுதா இல்லையா? பையன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறேன். தெரியும், நானே வந்திருந்தேன். சொல்லுங்க. 55வது பிரிப்பின் படி நீ வா பையனை திட்டினேன்ட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேங்கிறான். அப்படி இருக்கிற காலத்துல இந்த மாதிரி எங்கெங்க அது நடக்குது? இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேனார். ஐயா, என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையேன. ஆமாடா, தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாத, நட்ட வெள்ளாமைக்கு வேலி போடாத, உங்க அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேனார். நான் குழம்புனேன். ஆனா வாத்தியார் மேல நம்பிக்கை இருக்குது. நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க, ஆனா புரியுற மாதிரி சொல்லுங்க. அவர் சொன்னாரு, தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேன்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் நீ பதில் எழுதினா தேர்வுல மதிப்பெண் கம்மியா வாங்கிடுவடா, நீ எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுனார். ஐயா, நட்ட வெள்ளாமைக்கு வேலி போடாதேன்னு. ஆமாடா, முதல்ல நான் வேலியை நட்டிட்டு அப்புறம் வெள்ளாமை போடுனார். அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதீங்களேன்னு சொன்னேன். ஆமாடா, உங்க அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு சொன்னேன். ஆனா நீ சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் உங்க அம்மா கையில கொடுத்துட்டு உங்க அம்மா கிட்ட நீ செலவுக்கு பணம் வாங்கடானார். இதுதாயா ஆசிரியர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நேரத்தில் நினைக்கணும்யா. வெளிநாட்டில் போய் ஐசிஎஸ் படிப்பு படிச்சுட்டு வந்தாரு. ஐசிஎஸ் படிச்சுட்டு வரும்போது தேசப்பக்குமிற்ற நேதாஜிய மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க தாயா இந்த மாவட்டத்துக்கு ஆட்சி தலைவரா இருக்கணும், நீங்க இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும்னு சொன்னா. அப்ப நேதாஜி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த அடிமை இந்தியாவிலே நான் ஒரு ஆட்சியாளராக இருப்பதை விட வருங்கால என் சுதந்திர இந்தியாவுக்கு என்னை போன்று பல ஆட்சியாளர்களை உருவாக்குவதற்கு நான் ஆசிரியர் பணிக்கு போறேன்னு சொன்னானே நேதாஜி. பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னவர். வீட்டுக்குள்ளே இருக்கின்ற மக்களை எல்லாம் வீதிக்கு வரவழைத்து சுதந்திர வேட்கையை சொல்லிக் கொடுத்த மகானவர். அவர் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்குறாரு. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க திலகர்ஜி நீங்க என்ன பதவிக்கு போட்டியிட போறீங்கன்னு சொன்னாங்க.
அப்ப சொன்னாரு திலகரே, நான் எந்த பதவிக்கு போட்டியிடலன்னு. இல்ல திலகர்ஜி, நீங்க ஏதாவது ஒரு பதவிக்கு போட்டியிடணும்னு சொல்லும் போது, இல்லைங்க எனக்கு தேசப்பணி முடிஞ்சது, அதுக்கு மேல இருக்கிற ஒரு தெய்வீக பணி இருக்குதுன்னாரு. எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க நீங்க ஆன்மீகத்துக்கு போறீங்களான்னாரு. இல்லைங்க, அதை விட ஒரு அற்புதமான பணி இருக்குன்னு சொன்னாரு. புரியல திலகர்ஜின்னு சொன்ன போது, இந்த தேச பணிக்காக நான் வருவதற்கு முன்னாலே நான் ஒரு பணியை மேற்கொண்டேனே, பேராசிரியர் பணி. அந்த பேராசிரியர் பணிக்கு நான் போறேன்னு சொன்னானே திலகர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஜனாதிபதிகள் 13 பேர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அதுல 8 ஜனாதிபதிகள் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. அந்த ஆசிரியருக்கு தான் என்னோட முதலிடம். தப்பா பாடம் படிச்ச பிள்ளைகள் இருக்கலாம், தப்பா பாடம் சொல்லி கொடுத்த பெத்தவங்க இருக்கப்பான்ட்டாங்க. எப்படிப்பட்ட குற்றத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு பன்னாட்டு நீதிமன்றம் பெத்த தாயுடைய உள்ள மட்டும்தான். ஐயா, என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். பெத்தவங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நல்ல முறையில் கல்யாணம் நடந்துச்சு. வருஷம் 12 ஓடிருச்சு, 2 குழந்தைங்க. அவனுடைய கெட்ட நேரம், கைகால் வராம போயிருச்சு, நோயினால பாதிக்கப்பட்டு. கொஞ்ச நாள் அவர் பொண்டாடி கூட மாட இருந்து பார்த்துக்கிட்டா, பின்ன வேற ஒரு ஆளோட ஓடி போயிட்டா. ஆதி உறவு அம்மா அப்பா வந்தாங்க, அம்மா அப்பாவை வேண்டான்னு சொல்லி உதறிட்டு வந்தவன் சொல்லி பார்க்கல. ஐயோ, 10 மாதம் சுமந்தெடுத்த என்னோட பிள்ளை கைகால் வராம துடிக்குதுன்னு சொல்லி மகனை கட்டி அன்போடு அரவணைச்சாங்க. ஐயா ஐயா 6 மாச குழந்தை 1 வருஷ குழந்தையை பராமரிக்கிறது கஷ்டமான காரியம் அல்ல. கைகால் விளங்காத 45 வயதுடைய ஒரு குழந்தையை பராமரிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் தெரியுங்களா? அது பெத்தவங்கனால மட்டும்தான் முடியும். ஐயா, கழுத்துல போட்ட தாலி கைத்து முடிச்சு அத்துட்டு ஓடிடலாம், இந்த தொப்புள் குடி முடிச்சு அத்துட்டு ஓட முடியாதுயா. அதுதான் பெத்த பாசம். ஐயா, நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்வதை விட முதலில் நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஏன் தெரியுங்களா? உலகத்திலேயே எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு நல்ல பேர் நம்முடைய நாட்டுக்கு இருக்கு. அது என்ன தெரியுங்களா? இந்தியர்கள் என்றால் தாய் பாசம் கொண்டவர்கள், அன்பானவர்கள், எதிரியும் கூட தாய் பாசத்தோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அந்த தாய் பாசத்துக்கு தான் நம் மனதில் முதலிடம் கொடுக்கணும் பேச போறியா. ஐயா, ஒரு மனுஷ வாழ்க்கையில கல்வி அறிவு இல்லாமல் வாழலாம், உறவுகளே இல்லாமல் வாழலாம், வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலும் கூட வாழலாம், குரு இல்லாத சிஷியனாக வாழலாம், கண் இல்லாத குருடனா, கால் இல்லாத முடவனா, இப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனா பெற்றோர் என்ற உறவு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படி பாடம் சொல்லி கொடுக்கறாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதமும் மார்க்கமும் சொல்லுது கடவுள் தான் மனிதனை படைச்சா அப்படின்ட்டு. அந்த கடவுள் மனிதர்களை நேரடியாக படைக்கிறது இல்லையா, பெத்தவங்க மூலமாகத்தான் மனிதனை கடவுள் படைக்கிறான். ஐயா, கடவுளுக்கு ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி இருக்குது. சில சமயம் தப்பு பண்ற மனுஷனை கடவுளை அழிச்சிருவான். ஆனா பெத்தவங்க ஆக்கும் சக்தியாக தான் இருப்பாங்க, அழிக்க மாட்டாங்க. சபாஷ். ஐயா, அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம். கமலாவதிங்கிற அம்மா நிறை மாத கர்ப்பிணி, அவனுக்கு பிரசவ வலி ஆரம்பமாயிருச்சு. அப்போ அந்த வழியை அரண்மனை ஜோசியர் வந்தாரு. அந்த ஜோசியர்கிட்ட கேட்டாங்க, பிறக்கக்கூடிய குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. அவங்க சொன்னார் அந்த ஜோசியர், இன்னமும் 45 நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த குழந்தை பிறந்தா இந்த ஜகத்தை ஆளக்கூடிய அரசனாக வருவான், வறுமையில வாடக்கூடியவங்களுக்கு தர்ம பிரபாக திகழுவான். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தானா அவன் தரித்திரம் பிடிச்சவனாக ஆயிடுவான்னு சொன்னாங்க. உடனே அந்த பெத்த தாய் கமலாவதி அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? தன்னுடைய வேலை ஆட்களை கூப்பிட்டு என்ன தலைகளா கட்டி தொங்க விடுங்கன்னு சொன்னாங்க. கட்டி தொங்க விட்டாங்க. ஏன் தெரியுங்களா? தலைகளா கட்டி தொங்க விட்டா வயிற்றுக்குள்ள குழந்தை தலைகளா திரும்பிரும். அந்த 45 நிமிஷம் வரை குழந்தை பிறக்காது. 45 நிமிஷத்துக்கு பின்னாடி என்னை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இறக்கி விட்டாங்க. உடனே குழந்தை பிறந்துருச்சு. அந்த அம்மா தலைகளா தொங்கியதுனால தலையினுடைய பகுதியில் ரத்தம் அதிகமா போய் கண்கள் எல்லாம் ரத்தம் போல சிவந்துருச்சு. தான் பெத்த குழந்தைய முகத்தை பார்க்கலான்ட்டு அந்த அம்மா முதலாக குழந்தை இருக்கக்கூடிய பக்கமா தலையை திருப்பி குழந்தைய பார்க்கறாங்க. கண்கள் எல்லாம் செவந்து இருக்குது. அந்த கண் செவந்து இருக்கிற பார்த்து என் கண்ணே கோச்சங்க அப்படின்னு சொன்னாங்க. உயிரை விட்டுட்டாங்க. ஐயா, அவர் பிற்காலத்தில் வேற யாரும் இல்ல, 63 நாயன்மார்களை மிக பிரபலியமான பிரசித்தி பெற்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாயன்மாரா திகழ்ந்தாரு. இதே தமிழகத்தில் பல சிவாலயங்களை கட்டக்கூடிய பாக்கியம் பெற்றாரு. வறுமையில வாடக்கூடிய மக்களுக்கு வாரி வாரி தர்மங்களை அள்ளி கொடுத்தாரு. ஐயா, இந்த செய்தி பெரிய புராணத்தில் வருது. ஐயா, என்னுடைய அப்பா ஒரு இஸ்லாமிய மத போதகர். 101 வயசாச்சு. 101 வயதுடைய ஒரு பெரியவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க.
கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர். ஒரு நாள் இரவு 1:30 மணிக்கு அவருக்கு அவசரமாக டாய்லெட் வந்துடுச்சு. அவருடைய ரூமுக்கு முன்னாடி நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவசரமாக டாய்லெட் வந்ததுனால அவரால் கட்டுப்படுத்த முடியல. என்னுடைய தலை, மூக்குத்தண்டு, என் உடம்பு ஃபுல்லாக அவருடைய மலம். சராசரி மனிதனை போல எனக்கும் கோபம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு, அட நாம குழந்தையா இருக்கும்போது நம்முடைய மலத்தை அவருடைய கையில் எத்தனை நாள் எடுத்து சுத்தம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவர் குழந்தை ஆயிட்டாரு, அவருடைய மலத்தை எடுத்து சுத்தம் பண்றது நம்முடைய கடமை அல்லவா, நம்முடைய கடமை அல்லவான்னு நினைச்சிட்டு அந்த 1:30 மணிக்கு அவர் கூடயே போய் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து ரூம்ல விட்டையா. அப்ப என் தலையில கை வச்சு சொன்னாரு, அப்பா நீ நல்லா இருப்பேனாரு. ஐயா, பெத்தவங்க வயசான காலத்துல அவங்கள சாகர வரைக்கும் வச்சு பணிவிட செஞ்சாலும் நாம குழந்தையா இருக்கும்போது நம்மளை ஒரு நாள் வளர்த்துனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈடாகாதியா. ஐயா, எல்லாமே சொல்லுவாங்க பெத்த தாய் கடவுளின் அவதாரம், அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. நானும் அதை மனப்பூர்வம் ஒப்புக்கொள்றேன். ஆனால் அப்பாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. எல்லா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பிள்ளைக்கும் தான் நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளை விட்டு அப்பா கொஞ்சம் விலகி தான் இருப்பார். விலகி இருந்தாலும் அம்மா பிள்ளையோட நெருக்கத்தை பார்த்து முதல் சந்தோஷப்படுறவர் அந்த அப்பாவாக தான் இருப்பார். தன்னுடைய மகன் நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், ஏசில உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிலும் மழையும் பனியும் பார்க்காம சாப்பிட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்தாயே அப்பா. ஐயா, அம்மா என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய குழந்தை இடுப்புல உட்கார வச்சு உலகத்தை காமிப்பாங்க. அதுல ஒரு சின்ன வட்டம் தான் தெரியும். ஆனா அப்பா என்ன செய்வாங்க தெரியுங்களா, தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு தான் பார்க்காத உலகத்தை என்னுடைய மகன் பார்க்கணும், அந்த உலகத்துல என்னுடைய மகன் கொடி கட்டி பறக்கணும் நினைக்கக்கூடியவர்தாயே அப்பா. ஐயா, இறை தூதர் முகமது நபி சொன்னாங்க, பெத்தவங்க காலுக்கடியில் தான் சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு நாம போகணும்னா நம்முடைய இதயத்தில் பெத்தவங்களுக்கு முதல் இடம் கொடுத்து அன்போடு பாசத்தோடு அரவணைச்சுக்கணும். ஐயா, எந்த சொர்க்கம் பெத்தவங்களுடைய காலுக்கடியில் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த பெத்தவங்களுக்கு என்னுடைய உயிருள்ளவரை காலுக்கு செருப்பா இருந்தவங்களுக்கு அன்போடு பாசத்தோடு பார்த்துக்கணும் ஆசைப்படுறையா.